வணக்கம். வெள்ளித்திரையின் தலைப்புச் செய்திகள். 100 கோடி சம்பளம் வாங்கிய இந்திய இயக்குனர். நடிகைகளுடன் எனக்குள்ள நெருக்கம் படம் முடியும் வரை மட்டுமே. ஆர்யா அதிரடி. இந்த ஆண்டில் விஸ்வரூபம் 2ஆம் பாகம் வெளிவரும். கமல்ஹாசன் அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். சுல்தான், டங்கல் போன்ற ஹிந்தி படங்களின் வசூல் சாதனையை முறியடித்து வெளியான 3 நாட்களில் 500 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்து மிகப்பெரிய சாதனை படைத்துள்ளது பாகுபலி 2ஆம் பாகம். 2வது வாரத்தில் 1000 கோடிக்கு மேல் வசூல் செய்யும் என்று நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கும் இந்த படத்தை இயக்கிய ராஜமௌலி இந்த படத்தை இயக்க 100 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றாராம். கதாநாயகனாக நடித்த பிரபாஸ் 50 கோடியும், வில்லனாக நடித்த ராணா 20 கோடியும், கதாநாயகியாக நடித்த அனுஷ்கா 25 கோடியும், இன்னொரு நாயகியான தமன்னா 10 கோடியும், ரம்யா கிருஷ்ணன் 3 கோடியும், சத்யராஜ் 3 கோடியும், நாசர் 1 கோடியும் சம்பளமாக பெற்றிருக்கிறார்கள் என்று தெலுங்கு மீடியாக்கள் செய்திகள் வெளியிட்டுள்ளன. நான் எல்லோரிடமும் கலகலப்பாக பழகக்கூடியவன். அதேபோல்தான் என் பட கதாநாயகிகளிடமும் கலகலப்பாக பழகுகிறேன். படத்தில் காதலர்களாக நடிக்கும் இருவரும் நன்கு பேசி பழகினால் தானே படத்தில் காதல் காட்சிகள் நெருக்கமாக ரசிகர்கள் விரும்புகின்ற வகையில் அமையும் என்கிறார் ஆர்யா. படத்தில் நடிக்கும் போது உள்ள நெருக்கத்தை எல்லாம் காதலாக எடுத்துக்கொள்ளக் கூடாது. அதெல்லாம் படம் முடியும் வரைதான் என்கிறார் அவர். கேத்ரின் தெரேசா என் வீட்டிற்கு வந்ததே இல்லை. என் தாயார் சமைத்த பிரியாணியை அவர் சாப்பிட்டார் என்று வெளியான செய்தி உண்மையில்லை. என் வீட்டு பிரியாணியை சுவைத்த ஒரே கதாநாயகி நயன்தாரா மட்டுமே என்கிறார் ஆர்யா. சபாஷ் நாயுடு படத்தை நடித்து இயக்கி வந்த கமல் இப்போது விஸ்வரூபம் 2ஆம் பாகம் படத்தை முடித்து வெளியிடும் வேலைகளில் இறங்கியுள்ளார். இந்த ஆண்டில் அந்த படத்தை வெளியிட முடிவு செய்துள்ள கமல் அதற்கு முன்னூட்டமாக படத்தின் முதல் தோற்றத்தை வெளியிட்டிருக்கிறார். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி ஆகிய 3 மொழிகளிலும் வெளியாகியுள்ள இந்த முதல் தோற்றத்தில் நாட்டையும் நாட்டு மக்களையும் அவர் நேசிப்பதாக தெரிவித்துள்ளார். கமலுடன் பூஜா குமார், ஆண்ட்ரியா உள்பட பலர் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். விரைவில் வெளியாகும் இந்த படத்தை தொடர்ந்து சபாஷ் நாயுடு படத்தை மீண்டும் தொடங்க திட்டமிட்டுள்ளாராம் நடிகர் கமல். 14 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான சாமி படத்தின் 2ஆம் பாகத்தை இயக்க தயாராகிவிட்டார் இயக்குனர் ஹரி. ஜூன் மாதம் முதல் படப்பிடிப்பு துவங்க இருக்கும் இந்த படத்தில் தந்தை, மகன் என 2 வேடங்களில் நடிக்கிறார் நடிகர் விக்ரம். தந்தை விக்ரம் ஓய்வு பெற்ற காவலராகவும், மகன் விக்ரம் போலீஸ் அதிகாரியாகவும் நடிக்க இருக்கும் இந்த கதையில் மகன் விக்ரமுக்கு ஜோடியாக நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் நடிகை கீர்த்தி சுரேஷ். முதல் பாகத்தை விட 2ஆம் பாகம் விறுவிறுப்பாக இருக்குமாறு திரைக்கதையை உருவாக்கி இருக்கும் இயக்குனர் ஹரி முதல் பாகத்தில் நடித்த பல நடிகர்களை 2ஆம் பாகத்திலும் பயன்படுத்த இருக்கிறாராம். ஹரியின் ஆஸ்தான ஒளிப்பதிவாளரான பிரியன் ஒளிப்பதிவு செய்யும் இந்த படத்தை விக்ரம் நடித்த இருமுகன் படத்தை தயாரித்து சிபு தமின்ஸ் தயாரிக்கிறார். தமிழ், தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் முன்னணி கதாநாயகிகளில் ஒருவராக இருக்கிறார் நடிகை அனுஷ்கா. தென்னிந்திய மொழிகளில் முன்னணி நாயகியாக இருக்கும் நடிகை நயன்தாரா அனுஷ்காவை தனது போட்டியாளராக நினைக்கிறார். அனுஷ்காவுடன் பேசுபவர்கள், பழகுபவர்களை தனது அருகில் சேர்ப்பதில்லை நயன்தாரா. நடிகர் ஆர்யாவுடன் நெருக்கமாக பழகி வந்த நயன்தாரா அனுஷ்காவுடன் ஆர்யா இணைந்து நடித்த காரணத்தால் ஆர்யாவிடம் பேசுவதை நிறுத்திவிட்டதாக கூட வதந்திகள் பரவின. இந்த நிலையில்தான் அனுஷ்கா நடித்துள்ள பாகுபலி 2ஆம் பாகம் படத்தை நயன்தாராவின் காதலர் விக்னேஷ் சிவன் புகழ்ந்து பாராட்டியிருக்கிறாராம். வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் படங்களை இயக்கிய பொன்ராம் கிராமத்து பின்னணியில் மீண்டும் ஒரு படத்தை இயக்கியிருக்கிறார். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடிக்க கதாநாயகியாக சமந்தா நடிக்க இருக்கிறார். அந்த கதாபாத்திரத்திற்காக தினமும் உடற்பயிற்சி கூடத்தில் சிலம்பம் கற்றுக்கொள்கிறாராம் சமந்தா. அப்பாவியான ஒருவன் வித்தை தெரிந்த பெண்ணிடம் மாட்டிக்கொண்டு உயர்வதுதான் இந்த படத்தின் கதை என்று தெரிகிறது. அந்த கதையை தனது பாணியில் நகைச்சுவை கலந்து கலகலப்பாக சொல்ல இருக்கிறாராம் இயக்குனர் பொன்ராம். பாகுபலி 2ஆம் பாகம் கடந்த 28ஆம் தேதி வெளியாகி வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருப்பதால் மே 5ஆம் தேதி வெளியாக இருந்த பல படங்களுக்கு எதிர்பார்த்தபடி திரையரங்குகள் கிடைக்கவில்லை. இதனால் சமுத்திரக்கனி நடித்துள்ள தொண்டன், கொளஞ்சி, கலையரசன் நடித்துள்ள எய்தவன், ஆரம்பமே அட்டகாசம் ஆகிய படங்கள் 5ஆம் தேதி வெளியீட்டில் இருந்து பின்வாங்கியுள்ளன. அடுத்த வாரம் வரை திரையரங்குகளில் முன்பதிவு இருப்பதால் 5ஆம் தேதி வெளியாக உள்ள படங்களை 12ஆம் தேதி வெளியிட திட்டமிட்டுள்ளனர். கம்போடியாவை சேர்ந்த கவர்ச்சி நடிகை டெனி குவான்
மிகவும் ஆபாசமாக நடித்ததால் சினிமாவில் நடிக்க அவருக்கு 1 வருடம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. நான் கலாச்சாரத்திற்கு எதிராக நடிக்கவில்லை. மற்ற நடிகைகளைப் போல உணர்ச்சிகளை தூண்டும்படி அதிக கவர்ச்சியும் காட்டவில்லை. இந்த நிலையில் எனக்கு தடை விதித்து விட்டார்களே என்று ஆதங்கப்பட்டுள்ள நடிகை டென்னி வான் ரசிகர்களுடன் எப்போதும் தொடர்பில் இருப்பேன் என்று தெரிவித்துள்ளார். இணைய பக்கம் மூலம் தன்னை பின்தொடரும் 3 லட்சம் ரசிகர்களுக்கு தினமும் ஒரு கவர்ச்சியான உடை அணிந்து போஸ் கொடுத்து வரும் அவர் ரசிகர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறாராம். தன்னை பற்றி வரும் கிசுகிசு செய்திகளை பற்றி கண்டுகொள்ளாமல் இருக்கும் நடிகை அனுஷ்கா இப்போது அந்த செய்திகள் எப்படி வருகிறது என்று கண்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறார். தான் குண்டாகி விட்டதாக கடந்த 1 வருடமாக வெளியான தகவல்களுக்கு யார் காரணம் என்பதை கண்காணித்து வந்த அனுஷ்கா தனது உதவியாளர் ஒருவரை இந்த செயலில் ஈடுபட்டிருப்பதை அறிந்து அதிர்ந்து போனார். உடனே அவரை அழைத்து கண்டித்ததுடன் வேலையிலிருந்தும் அவரை நீக்கிவிட்டார். இதனால் அந்த உதவியாளர் அனுஷ்காவுக்கு எதிராக செயல்பட போவதாகவும் அவருடைய அந்தரங்க விஷயங்களை வெளியிட போவதாகவும் அவருக்கு சவால் விட்டிருக்கிறாராம். அடுத்து வருவது இயக்குனரும் நடிகருமான சித்ரா லட்சுமணன் வழங்கும் அந்த நாள் ஞாபகம். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை, எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. சீர்காழியில் ஏற்பட்ட விபத்துக்கு முன்னதாக எம்ஜிஆர் ஒப்புக்கொண்டிருந்த ராஜா தேசிங்கு, பாக்தாத் திருடன், மன்னாதி மன்னன் ஆகிய திரைப்படங்கள் 1959ஆம் ஆண்டிலும், அரசலுங்குமரி திரைப்படம் 1960ஆம் ஆண்டு ஜனவரியிலும் வெளியாகின. இந்த 4 படங்களிலே மன்னாதி மன்னன் திரைப்படம் மட்டுமே வெற்றி படமாக அமைந்தது. அதற்கு முக்கியமான காரணம் தமிழ் திரைப்பட ரசிகர்கள் சமூக படங்களை விரும்ப தொடங்கிவிட்டதுதான் என்ற ஒரு விமர்சனம் தமிழ் திரையுலகிலே பரவலாக அப்போது எழுந்தது. சிவாஜி கணேசன் நடித்த பல சமூக படங்கள் மிகப்பெரிய வெற்றி படங்களாக அந்த காலகட்டத்திலே அமைந்திருந்தன. அதனால் தானும் ஒரு சமூக படத்திலே நடித்து அந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டும் என்ற சிந்தனை எம்ஜிஆருக்கு பிறந்தது. அவர் ஏற்கனவே நடிக்க ஒப்புக்கொண்டிருந்த சமூக படமான திருடாதே நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்று எம்ஜிஆரது உள்ளுணர்வு கூறியது. அதன் காரணமாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பை உடனடியாக முடிக்க திட்டமிட்டார் எம்ஜிஆர். அந்த படத்தில் நடிக்க ஒப்பந்தமான போது புதுமுகமாக இருந்த சரோஜா தேவி இந்த இடைப்பட்ட காலத்திலே திலீப் குமார், என்.டி. ராமாராவ், சிவாஜி கணேசன், ஜெமினேசன் உட்பட பல முன்னணி கதாநாயகருடன் 30க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தது மட்டுமின்றி அப்போதும் பல திரைப்படங்களிலே கதாநாயகர் நடிக்க ஒப்பந்தமாகியிருந்தார். ஆகவே நான் எப்போதெல்லாம் காட்சி கொடுக்கிறேனோ அப்போதெல்லாம் வந்து நடிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு எந்த நடிகையை ஒப்பந்தம் செய்தாரோ அந்த நடிகையான சரோஜினுடைய காட்சியீட்டுக்கு ஏற்ப படப்பிடிப்பை வைத்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை எம்ஜிஆருக்கு ஏற்பட்டது. சரோஜாவை பொறுத்தவரைக்கும் எம்ஜிஆரை காத்திருக்க வைக்க வேண்டியது அவரது எண்ணமில்லை என்றாலும் ஏற்கனவே பல படங்களில் நடிக்க சரோஜாவை ஒப்புக்கொண்டிருந்ததால் அப்படி ஒரு நிலைமை உருவாயிற்று. என்னுடைய வளர்ச்சியிலே மிகுந்த அக்கறை கொண்டிருந்த எம்ஜிஆர் அவருடைய திருடாதே படத்தினுடைய படப்பிடிப்புக்கு தாமதமாக போன போதெல்லாம் ஒரு குற்ற உணர்வோடு தான் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பிலே கலந்து கொண்டேன் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே குறிப்பிட்டிருக்கிறார் சரோஜா. தினமும் மேக்கப் போட்டுக்கொண்டு சரோஜனுடைய வருகைக்காக ஸ்டூடியோவிலே காத்து கொண்டிருப்பார் எம்ஜிஆர். காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை வேறு திரைப்படங்களிலே நடித்துவிட்டு மாலையிலே திருடாதே படத்தினுடைய படப்பிடிப்புக்கு வருவார் சரோஜா. மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை எம்ஜிஆர் சரோஜாதேவி சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்கி சரோஜாதேவியை அனுப்பிவிட்டு அதற்கு பிறகு எம்ஜிஆர் சம்பந்தப்பட்ட காட்சிகளை படமாக்குவதை வழக்கமாக்கி கொண்டார் இயக்குனர் ப. நீலகண்டன். நாடகத்திலே ஏற்பட்ட விபத்து காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த போது நான் குணமாகி வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல, அது வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருந்தால் உங்களுக்கு தான் வீண் சிரமம் ஏற்படும், நீங்கள் கடன் வாங்கியிருக்க தொகைக்கும் வட்டி ஏறிக்கிட்டே இருக்கும், அதனால் இந்த படத்தை ஏஎல் சீனிவாசன் அவர்களுக்கு விற்றுருங்க, உங்களுக்கு ஒரு தொகையை லாபமாக தர சொல்கிறேன் என்று சின்னண்ணாமலையிடம் சொல்லி திருடாதே படத்தை ஏஎல் சீனிவாசன் அவர்களுக்கு எம்ஜிஆர் வாங்கி கொடுத்து விட்டிருந்ததால் 1961ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 23ஆம் தேதி அன்று ஏஎல்எஸ் தயாரிப்பாக திருடாதே திரைப்படம் வெளியானது. திருடாதே திரைப்படத்தினுடைய சென்னை விநியோக உரிமையை எம்ஜிஆர் பெற்றிருந்தார். அப்போது எம்ஜிஆர் நடித்த சமூக படங்கள் அவ்வளவாக வெற்றி பெறாத சூழ்நிலை இருந்ததுனால சென்னை மவுண்ட் ரோடில் அப்போது அமைந்திருந்த நல்ல தேட்டர்களான சித்ரா, வெலிங்டன், காசினோ போன்ற தேட்டர்கள் எம்ஜிஆருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் அதனாலெல்லாம் சோர்ந்து போகாமல் பழைய படங்களை திரையிட்டுக் கொண்டிருந்த பிளாசா தேட்டரிலே துணிந்து திருடாதே படத்தை திரையிட்டார் எம்ஜிஆர்.
சரித்திர படமான நாடோடி மன்னனுக்கு இணையான வசூலை சர்வ சாதாரணமாக படைத்து காட்டியது திருடாதே திரைப்படம். எம்ஜிஆர் சமூக படங்களில் நடித்தால் ஓடாது என்ற நிலையை மாற்றி எம்ஜிஆர் ரசிகர்களை உற்சாக கடலிலே ஆழ்த்தியதில் திருடாதே திரைப்படத்திற்கு மிகப்பெரிய பங்குண்டு. இந்த இரு படங்களுக்கும் வசனம் எழுதியவர் எம்ஜிஆரை வைத்து படம் எடுத்த பலர் பிச்சை எடுக்கும் நிலைக்கு ஆளாகியிருக்கிறார்கள் என்றும் எம்ஜிஆரால் தமிழ் திரையுலகில் மட்டும் 1 கோடிக்கு மேல் நஷ்டம் என்றும் மேடையிலே பகிரங்கமாக பேசிய கண்ணதாசன் என்பதுதான் ஒரு வினோதமான ஒற்றுமை. திருடாதே திரைப்படத்தை தொடர்ந்து எம்ஜிஆர் நடித்த சமூக படமான சபாஷ் மாப்பிள்ளை அவர் நடித்த ஒரே நகைச்சுவை படமாக அமைந்தது. எம்ஜிஆருக்கு ஜோடியாக மாலினி நடித்த அந்த திரைப்படத்தை அவரது கணவரான ராகவன் இயக்கியிருந்தார். அந்த திரைப்படத்தினுடைய விநியோக உரிமையும் எம்ஜிஆர் பெற்றிருந்த காரணத்தினாலே அந்த படத்தினுடைய விளம்பரங்களில் எம்ஜிஆர் அளிக்கும் சபாஷ் மாப்பிள்ளை என்று விளம்பரப்படுத்தியிருந்தார் மாலினி. அந்த விளம்பரம் காரணமாக சபாஷ் மாப்பிள்ளை படத்தினுடைய படப்பிடிப்பு 1 மாதம் அடியோடு நின்று போனது. அப்படி அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு நின்று போனதற்கு காரணமானவர் யார் என்பதை நாளை வெள்ளித்திரையிலே பார்ப்போம். அடுத்து வருவது ஒரு வரி செய்திகள். அஜித்தின் ஜாதகப்படி நிச்சயமாக அவர் அரசியலுக்கு வருவார் என்கிறார் இயக்குனரும் நடிகருமான ராஜ் கபூர். விஜய் நடிக்கும் படத்தை தமிழ் தெலுங்கு ஆகிய 2 மொழிகளில் இயக்க இருக்கிறார் இயக்குனர் KR முருகதாஸ். அனுஷ்கா மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் நடிகையாக வர வேண்டும் என்பதுதான் நடிகை ராகுல் பிரீத் சிங்கின் லட்சியமாம். படை வீரன் படத்தில் மதுரை வட்டார மொழியை பேசி நடித்திருக்கிறாராம் நடிகர் விஜய் யேசுதாஸ். இப்போது 8 படங்களில் ஒப்பந்தமாகி நடித்து வருகிறார் நடிகை அமலா பால். விஜய் காஜல் அகர்வால் சம்பந்தப்பட்ட ரொமான்ஸ் காட்சிகளை ஐரோப்பாவில் படமாக்கி வருகிறாராம் இயக்குனர் அட்லி. பிரபாஸ் அனுஷ்கா படம் போட்ட பாகுபலி சேலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன. சாய் பல்லவியின் தங்கை பூஜாவும் படங்களில் நடிக்க ஆர்வமாக இருக்கிறாராம். ஜப்பான் மொழியில் வெளியாகி உள்ளது ரஜினியின் கபாலி. அடுத்து வருவது ரகசியம். தன்னை வைத்து படம் தயாரிக்க ஆசைப்பட்ட அந்த தயாரிப்பாளரிடம் அந்த கிழவியெல்லாம் பார்க்க ரசிகர்கள் கிடையாதுப்பா என்று ஒரு தயாரிப்பாளர் சொன்னதை கேட்டு ஆடி போய்விட்டாராம் அந்த மூனுஷா நடிகை. நான் சொன்னபடி நடித்தால் போதும் என்று அந்த மணக்கும் காமெடி கதாநாயகனுக்கு கண்டிஷன் போட்டிருக்கிறாராம் அந்த செல்வமான இயக்குனர். யாரை கேட்டு மாப்பிளை பார்த்தீங்கன்னு குடும்பத்தினரை பார்த்து சத்தம் போட்டாராம் ரசிகர்களை செல்லமாக மச்சான் என்று அழைக்கும் அந்த குண்டு நடிகை. வாய்ப்பு வந்தால் நடி, இல்லனா ஹோட்டல் தொழில பாருன்னு அந்த பிக்கப் நடிகருக்கு அட்வைஸ் பண்ணிருக்கிறாராம் அவரது தந்தை. அடுத்து வருவது மறக்க முடியுமா. மேடம் மேடம் ஃபிகர் டக்கராகுது. கவனிப்போம். யார் நீங்க? மிஸ் அஸ்வினி வீடு இதானே? ஆமா. நீங்க? விஜய். விஜய்ன்னு சொல்லுங்க, அவங்களுக்கே தெரியும். நான் அஸ்வினியோட நம்ம அஸ்வினியோட சித்தப்பான்னு சொல்லி நம்ம இமேஜை நாமளே குறைச்சிக்கணுமா? வேணாம் தெய்வமே. நான் அஸ்வினியோட பிரதர். என்னது பிரதரா? ஆமாங்க, நிஜமாவே நான் அஸ்வினியோட பிரதர் தான். சித்தப்பா யார் இவங்க? மேடம் என்ன தெரியல உங்களுக்கு? நீங்களா? நேத்து மார்க்கெட்ல பார்த்ததுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் அடையாளமே தெரியல. சித்தப்பா இவங்க அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து இன்னும் பல பல நாடுகள்ல கோபால் பால் பிடி வித்தாங்களா? இல்ல சித்தப்பா, சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சமையல் எக்ஸ்பர்ட். ஜானகி வந்தவன கொஞ்சம் கிச்சனை காட்ட சொல்லுங்க. அப்புறம் செக் சைன் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம டெலிபோன் பில் கட்டிடுங்க. கட்டிடுறமா நானே. ஏண்டி எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஊரை ஏமாத்தி சாமியார் வேஷம் போடுறது உனக்காக தானே? மாசம் சொல்லையா 1000 ரூபாய் வாங்குறல்ல? ஆமா, பெரிய 1000 ரூபாய் பிஸ்கோத் 1000 ரூபாய். நீ குடுக்குற 1000 ரூபாய் 4 ஃபுல்லு வாங்குறதுக்கே பத்த மாட்டேங்குது. அஸ்வினி மேடம் மாசம் 4000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஏண்டி காசிமேட்ல கஞ்சா வித்த நாய் உனக்கு 4000 ரூபாய் கேக்குதா? இப்போ உன் வேஷத்தை கலக்கிறீரு. சும்மா மிரட்டாதீங்க. குழந்தை பயந்துற போகுது. குழந்தை அது வெள்ளிக்கிழமை அம்மனை பார்க்க போறீங்களோ? இப்ப அம்மனே இங்க வந்துருச்சு, என்ன செய்ய போறீங்க? எப்படியோ நான் போட்ட திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. வா போகலாம் கண்ணு. எங்கடா கூட்டு போற? கட்டணும்ல. அடுப்பு அது காமிக்க நீ போடா. கரண்டி புடிச்ச நாய் கண்ணிங்க ஆயிட்டான்.
எல்லாமே ராக ஒரு கட்டாவது. என் வீட்டு அடுப்புல வேலை செய்யற நாய் நீ ஏன் செட்டப்பையே செட்டப் பண்ண பாக்குறியா? டேய், இன்னைக்கு உன் சீட்டு கிழிஞ்சுதுடா. சாணக்கியா ஓ சித்தப்பா என்னம்மா? ரொம்ப பசிக்குது சித்தப்பா. சாணக்கியா அம்மா சீக்கிரம் வா. அம்மா பசிக்குது. பசிக்குதா? இருங்க இருங்க. இந்தாங்க. என்ன சாணக்கியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு உப்பு காரம் போட்டு சமைச்சிருக்கே, இது சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? இல்லம்மா, நான் சரியா தான் வச்சேன். டேய், உனக்கு தான் சுடு சொன்ன கிடையாது, எங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிட்டியா? அம்மா, இவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புமா. நல்ல சமையல்காரியா வச்சுக்கலாம். முதலாளி வகுத்துல அடிக்காதீங்க. ஆமா, ஒரு ஜான் இருந்தா தானே அது வயிறு. உனக்கு இருக்கிறது 10 ஜான், அது பீப்பாடா. முதலாளி என்ன வேணாலும் திட்டுங்க, நான் இந்த வீட்டுல உப்பு தின்னு வளர்ந்த நாயி. டேய், நாய் என்னைக்கு நான் உப்பு தின்னு இருக்கு? அது எலும்பத்தாடா கடிக்கும். டேய், அனாவசியமா நாயை உன்னையும் கம்பேர் பண்ணி நாயை கேவலப்படுத்தாத சொல்லிட்டேன். அடுத்து வருவது பயோடேட்டா. இன்றைய பயோடேட்டா நிகழ்ச்சியில் இடம்பெறும் கலைஞர் நடிகை லட்சுமி ராமகிருஷ்ணன். பெயர் லட்சுமி ராமகிருஷ்ணன். பிறந்த நாள் 29/12/1970. பிறந்த இடம் பாலக்காடு, கேரளா. வளர்ந்த இடம் கோயம்புத்தூர். தந்தை கிருஷ்ணசாமி, தாய் விஜயலட்சுமி. கணவர் ராமகிருஷ்ணன். மகள்கள் சாரதா, ஸ்ருதி, ஸ்ரேயா. மலையாளத்தில் அறிமுகம் சக்கரமுத்து. இயக்குனர் லோகிததாஸ். தமிழில் அறிமுகம் பிரிவோம் சந்திப்போம். இயக்குனர் கரு பழனியப்பன். நடித்த படங்கள் தமிழ் 26, மலையாளம் 7, தெலுங்கு 3, ஹிந்தி 1. இயக்குனராக அறிமுகம் ஆரோகணம். தயாரிப்பு AV அனூப். இயக்கிய படங்கள் 3. சின்னத்திரை நிகழ்ச்சிகள் 4. இத்துடன் ராஜ் டிவியின் வெள்ளித்திரை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் மாலை 5:30 மணிக்கு வெள்ளித்திரை நிகழ்ச்சியை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.